Big Boss Tamil Season 9 12th October 2025 Today எபிசோடுக்கான முக்கியமான அப்டேட்ஸ். அதுக்கு முதல் நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு உலகெங்கும் இருக்கிற மக்கள் ஹேட்ஸ் ஆஃப் பண்றாங்க, கைகள் தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. மாஸ் பண்ணிட்டாரு, பக்கா மாஸ் பண்ணிட்டாரு. சரியா? அதுலயும் இந்த சீசன் 20 போட்டியாளர்கள் போயிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 15 பேரோட பிஆர் டீமோட லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. சரியா? அவங்க எவ்வளவு டீல் பேசினாங்க, யார் யாரை நியமித்தாங்க, அதுவும் எப்பப்ப என்னென்ன இப்படி நடந்துச்சுன்னா எப்பப்ப இந்தெந்த நபர்கள் குரல் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வருவானுங்க. பாருங்க, சம்பந்தமே இல்லாம நான் ஆதரைக்கு சப்போர்ட் பண்ணுகின்றேன், இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை வருவாங்க, இல்ல நடிகர் வருவாரு, இல்ல ஒரு விஜே வருவாங்க, ஆர்ஜே வருவாங்க, போன சீசனுக்கு போன கொண்டேஷனை வருவாங்க. எப்பப்ப வரணும் அப்பப்ப பேசணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா ஸ்கிரிப்ட் போட்டிருக்கு, ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, வீடியோ சிலது மீட் பண்ண விடயங்கள் வந்திருக்கு. இப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் பண்ணி போட்டு தான் போயிருக்கார்கள் 20-15 பேர். எனக்கு தெரிஞ்ச அந்த பிஆர்களை நம்பாம தங்களை நம்பி போன நபர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீசன்ல ஒன்னு கனி அவர்கள், இன்னொன்னு சபரி அவர்கள், அடுத்தது ஐ திங்க் விக்ரம் ஐ திங்க். சரிங்களா? 3 பேரு, மீதி 2 பேர் டவுட்டு, மீதி 15 பேர் கன்ஃபார்ம்டு பக்கா பிஆர் டீம். அதுலயும் 5 பேர் ஹெவி பிஆர் டீம். அந்த 5ல் ஒருத்தங்க தான் நம்மளுடைய பூர்ணிமா அவர்களுடைய ஃப்ரெண்டு ஆதிரை அவர்கள். பயங்கரமான செட்டப். போன வாட்டி சீசன் 8ல சௌந்தர்யா அவர்கள், அப்புறம் ராணவ் அவர்கள், இவங்களுடைய பிஆர் டீம். அதாவது இவங்க சொல்லிதான் எப்படின்னா இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு 10-15 பேரை கூட்டிட்டு போகணும். அதுல வர்றவங்களுக்கு 500 ரூபா காசு, பிரியாணி பொட்டில் இல்லைன்னா பொட்டில், தெரியுதா மீனிங்கு? ஸோ அப்படின்ற மாதிரி டீல் பேசி போட்டு கொண்டு போய் ஒரு 10 மணித்தாலும் உட்கார இருக்கணும். அதுதான் வேலை. ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இது ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருவாங்க. அதுல ஆன்டியும் இருக்கும், அங்கிளும் இருக்கும், அண்ணாவும் இருக்கும், அக்காவும் இருக்கும், தம்பியும் இருக்கும், தங்கையும் இருக்கும். காசு வருது, பிரியாணி வருதுல, வந்துட்டு போயிடுவானுங்க. என்ன வேலை அப்படின்னா சௌந்தர்யான்னு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. போனதுமே ஒரு பிக்சர் அனுப்புவாங்க, இதுதான் சௌந்தர்யா, இந்த நபர் வந்தோன்னா அப்படின்னு கத்தணும். அதுதான் வேலை. சோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆதரைக்கு ஒரு கூட்டம் போயிருக்கு வீக்கெண்ட் எபிசோடு இவி பிலிம் சிட்டிக்கு. சேதுவன் அவர்கள் அந்த கூட்டம் எழுந்து கத்த முதல்ல உட்காரு அப்படின்றாரு, மூடிக்கிட்டே இருந்துட்டானுங்க. தரமான சிறப்பான சம்பவம் இல்ல. முதல் நாள் எப்படின்னா இனிமேல் தான் போக தெரியும். பிஆர் டீமுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் இருக்கு, நிறைய விடயங்கள் இருக்கு. ஆடியோ வரும், வீடியோ வரும். நீங்க பண்ணீங்கன்னா நாங்களும் தரமா பண்ணுவோம் கண்ணுங்களா. சோ ஓகே மக்களே, சரி அப்படி இருக்கைக்குள்ள சோ வெளியில பிஆர் டீம் நைட்டா இரவிரவா கதறி கொண்டிருக்காங்க. முதல் வீக்கெண்டுக்கு ஆதிரை அவர்களுடைய பிஆர் டீம். சரி, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்தது மக்கள் செல்வன் பண்ண சம்பவத்தால உலகெங்கும் இருக்கிற மக்கள் வாழ்த்துறாங்க, அதொன்னு. அடுத்தது இன்று வெளியேற்றம் ஆதிரை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதை பற்றி என்னுடைய கருத்து, இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. நான் அடுத்த லைவ்ல இல்ல அடுத்த வீடியோல பேசுறேன். லைக் பண்ணுங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம் ஆதிரை அவர்கள். பொதுவா ஆதிரை எப்படிப்பட்ட ஃபேக் அப்படின்றத அவங்களே காமிச்சுக்கிட்டாங்க. அதாவது திவாகர் அவர்கள், கலையரசன் அவர்கள் தகுதி இல்லாத நபர்கள் வந்துட்டாங்க, ஏன் போட்டிங்க அப்படின்னு பொங்குறாங்க. அடுத்தது பிக் பாஸ் அந்த டாஸ்க்ல ஒன்னு வாய மூடணும், இன்னொன்னு மாஸ்க் போடணும், இன்னொன்னு யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு கேட்கல. பிக் பாஸ் இப்படி பண்ணிட்டாரு, என்னால தாங்கிக் கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியல, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஆதிரை அவர்கள் சொல்றாங்க. பொதுவா ஒரு மனுஷன் நான் இப்படித்தான் அது பிக் பாஸ் வீட்ல மட்டும் அப்படி இருக்க மாட்டான், வெளியிலையும் அவன் அப்படித்தான் இருப்பான். 2019 பிகில்ன்ற ஒரு படம், அந்த படத்துல இந்த அம்மா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரலாறு முக்கியம் அப்படின்ற படம், அது நான் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு. பிகில்ல கூட இவங்க நடிச்சிருக்காங்கன்றது இவங்க தான் சொல்லியிருப்பாங்க பிக் பாஸ்ல. அதுக்கு முதல் இவங்களை பத்தி சர்ச் பண்ணிக்குள்ள பிக் பாஸ்ல வர்றாங்கன்னைக்குள்ள இவங்க இந்த கூகுள்ல காமிச்சிரு. சரியா? அப்ப தெரியாது இவங்க தான் இதுன்னு, இந்த 6 வருஷமே தெரியாது. சோ இவங்க நான் இப்படித்தான், இந்த வன்முறையை கண்டா பொங்குவன், அநீதியை கண்டா பொங்குவன், எனக்கு சமூக அக்கறை இருக்கு, அந்த அக்கறை இருக்கு, தட்டி கேப்பன் அப்படின்னு இருந்தா இன்னைக்கு உங்களை இந்த பிக் பாஸ்ல மட்டும்தான் மக்களுக்கு தெரிஞ்சதா இருந்திருக்காது. ஏன்னா எவ்வளவு பிரச்சனை இந்த 6 வருஷத்துல நடந்துச்சு, உலகத்திலையும் நடந்துச்சு, நாட்டிலையும் நடந்துச்சு, தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு. ரீசெண்டா கூட 43 உயிர்கள் போச்சு, 2 வயிற்றுல இருந்த குழந்தைகள் உட்பட. அப்ப வாய மூடிக்கொண்டு மனுஷன் நீங்க சொல்றீங்கல்ல, தீமையை கண்டா பொங்குவன், வன்மையை கண்டா பொங்குவன், தட்டி கேப்பன் அப்படி இப்படின்னு, அப்படின்னா ஒரு போஸ்டாவது வந்திருக்கும். ஓவியா மேம் போட்டாங்க பாருங்க, போஸ்ட் வச்சு செஞ்சாங்க. அசீம் அவர்கள் பண்ணாரு போஸ்ட், முத்துக்குமரன் அவர்கள் போட்டாரு போஸ்ட். சோ அப்ப அதே மாதிரி ஒரு வந்திருக்கும். ஆனா நீங்க எதை பத்தியுமே நீங்க பேசுறது, உங்களோட சோசியல் மீடியாவை பார்த்தா இப்படி நடந்து கொண்டிருப்பீங்க.
இப்படி வந்து பண்ணுவீங்க, அது மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய சோசியல் மீடியா நீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண விடயங்கள் அதுவே நீங்க யாருன்னு காமிச்சிட்டு ஆதிரை அவர்களே, சரிங்களா? இது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சொன்னது போல இது வந்து நான் ஆதிரை மீது இருக்கிற வன்மமோ இல்ல தனிப்பட்ட ரீசனோ இல்ல. இந்த கேம், அந்த கேமுக்கும் என்னோக்கும் தான் டிஸ்கஷனை தவிர அவங்கள தனிப்பட்ட ரீதியில கோபம் இல்ல, எதுவுமே இல்ல. கோபம் நம்மளை தான் அளிக்கும், சரிங்களா? சேதுபதி அண்ணா அவர்கள் சொன்ன இந்த விடயம் உள்ளுக்குள்ள இந்த போட்டியாளருக்கு மட்டுமில்ல பார்த்த பல பேருக்கு ஒரு பாடம். நீங்க அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாரு, நானும் திருத்திக்கிட்டேன், சரிங்களா? சோ இதுதான் மக்கள் செல்வன் மக்களே. அதனாலதான் அவருக்கு மக்கள் செல்வன் என்ற பேரு, சரியா? வேற மாதிரி இல்ல தலைவரே. ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள ஆதிரை அவர்களே அவங்களோட முகமூடியை கிழிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பண்ணாங்க பாருங்க, ஒரு அவங்க எழுந்து கேட்கல ஒரு கூட்டம் கத்துது, சேதுவன்னா உட்கார சொல்லிட்டாரு. அந்த கூட்டத்துல லீடர்ஷிப் பண்ணி கொண்டு போயிருக்கு, அதோட போட்டோவும் வந்துருக்கு, சரியா? தேவைப்பட்டுச்சுன்னா ஆகவும் கத்திச்சு கொதறிச்சுன்னா ஓகே லீக் பண்ணி விடு, அவ்வளவுதான் மேட்டரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ட்விட்டர்ல கதறானுங்க, 3 மணித்தாலும் 2.5 மணித்தாலும் 1.5 மணித்தாலம்ன்ற மாதிரி ஸ்பேஸ் போட்டு கதறானுங்க, திட்டுறானுங்க. விஜய் சேதுபதி எனக்கு என்ன இது அப்படின்றாங்க. ஒருத்தர் ட்வீட் போடுறாரு, 2-3 பேர் ட்வீட் போடுறாங்க, ஐ லாஸ்ட் ரெஸ்பெக்ட் டு விஜய் சேதுபதி, வாட் இஸ் திஸ் நோன்சென்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏண்டா ஆல்ரெடி அந்த அம்மா காமிச்சிட்டாங்க அவங்க யாரை நம்பி வந்தாங்கன்னு, பிஆர் டீமை நம்பி நடிக்கிறாங்கன்று. நீங்களும் இன்னும் அவங்கள டேமேஜ் பண்றீங்களா? கன்ஃபார்ம்டே பண்ணிட்டீங்களா? இவ்வளவு தூரம் ஒரு இது ஒருத்தர் பப்ளிக்காக போட்டுட்டாரு, 5 lakhs கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தருக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி 2.5 லட்சம் அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத நீங்களே ப்ரூவ் பண்றீங்களேடா, ஏண்டா? ஸோ இது வந்து ஒருத்தங்களுடைய பிஆர் டீமையும் ஒருத்தங்களையும் முடிச்சாச்சு. உங்களை நம்பி விளையாடுங்க மக்களே. நீங்க நல்லா பிளே பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க பிஆர் டீம் வைக்கிறதுல உங்களை பத்தி புகழ்ந்து சொல்றதுல தப்பே இல்லை. இது வந்து இன்னொருத்தனை டேமேஜ் பண்றது, இன்னொருத்தன் ஃபேமிலியை டேமேஜ் பண்றது, அந்த ஷோவை நியாயமா நடத்துற ஹோஸ்டை டேமேஜ் பண்ற வேலைகள் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு குரல் கொடுப்பவர்கள் வருவார்கள். காசுக்கு வேலை செய்யற உங்களுக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா உண்மைக்கு எதையும் எதிர்பாராம வேலை செய்யறவங்க எந்த லெவலுக்கும் இறங்கி கட்டிப்பாங்க. நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த சேதுபதி அண்ணா அவர்களை அட்டாக் பண்றது, ஸ்பேஸ் போட்டு கதறது, இந்த விடயங்கள் எல்லாம் யாரை பாதிக்கும்னா நீங்க உங்களை செட் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல அவங்கள தான் பாதிக்கும். ரிமெம்பர், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமருதீன் அவர்கள், அவரை வந்து சேதுபதி அண்ணா அவர்கள் வச்சு செய்த விதம் தரமா இருந்துச்சு. முக்கியமா அது வச்சு செய்யறது அவங்களோட நன்மைக்கு தான். நான் கமருதீன் அவர்களிடத்துல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன்னா அவருடைய அவ்வளவு கோபம் வருது, திமிரு, நக்கலு, மதிக்கிறார் இல்ல, யாரையுமே மதிக்கிறார் இல்ல. அப்ப நான் எடுத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை குப்பையில தான் போகும் அப்படின்னு. கோபம் நம்மளைத்தான் அழிக்கும், வன்மம் பொறாம இது நம்மளைத்தான் அழிக்கும், நம்மளோட வளர்ச்சியை தான் அழிக்கும். அது வந்து கமருதீன் அவர்களுடைய கமருதீனா அவரோட முகத்தை பார்க்கக்குள்ள எனக்கும் சரி நம்மளுடைய பசங்க நண்பர்களுக்கும் சரி கிடைச்ச ஒரு பாடம், கடைசி வரைக்கும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப சேதுபதி அண்ணா அவர்கள் ஒவ்வொரு முறையுமே, போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி, ஒவ்வொரு வீக்கெண்டுமே அவர் பேசுற விடயங்கள் சொல்ற விடயங்கள் லைஃப் லெசன். அதனாலதான் இந்த பிக் பாஸ் ஷோ எந்த ஷோக்கும் இல்லாத மரியாதை இந்த ஷோக்கு இருக்குன்னா, இட் இஸ் த பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா, சரிங்களா? தரம் சேது அண்ணா. இதை பற்றி நிறைய விடயங்கள் நம்ம பேசுவோம், லைவ்ல எல்லாம் பேசலாம், சரிங்களா? இது வந்து பிடித்த விடயம். அடுத்தது ஃபுல் எபிசோடு நான் கிட்டத்தட்ட 2 தடவை பார்த்துட்டேன். என்னோட சிஸ்டர் வந்து 3 தடவை பார்த்தாங்க. ஒருக்கா டிவியில் பார்த்தாங்க, அப்புறம் சாப்பிடிக்குள்ள எல்லாருமா இருந்து டேப்ல பார்த்தாங்க. அடுத்தது வந்து தூங்க முதல் கனடாவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க இங்கே அவங்க டேப்ல பார்க்குறாங்க, அங்கே அவங்க பார்க்குறாங்க, டிஸ்கஷன் போகுது. இங்கே பாரு சேது அண்ணா இப்படி பண்ணாங்க, தர்ற மாசு அப்படின்னு என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் சேதுபதி அண்ணாவோட வெற்றி. ஒவ்வொரு மக்களும் நினைச்சதை அவர் ஒவ்வொரு வீக்கெண்டும் பண்றாரு. ஹேட்ஸ் ஆஃப் சேதுபதி அண்ணா. ஓகே, அடுத்தது வந்து இந்த வீக்கெண்டில் எவிக்ஷன் அப்படின்னு பார்த்தேன். ஆதிரை எவிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிரை எவிக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இதே தான் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னா, பிக் பாஸை மதிக்காம, போட்டியாளர்களை மதிக்காம, ஹோஸ்ட்டை மதிக்காம, ஓகே அப்படின்னா அப்படியே எனக்கு என்ன பூர்ணிமாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. சத்தியமா பேசுற விதமா இருக்கட்டும், திமிரா இருக்கட்டும், ஆட்டிடியூடா இருக்கட்டும், இப்படியெல்லாம் அவங்க மாத்திக்காம கண்டினியூவா இருப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்த மாதிரி அவங்க வெளியில போனாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அடுத்த வீக் வெளியில போனாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு பூர்ணிமா போல பெட்டி எடுத்துட்டு போறது ஒரு 70 நாள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இந்த குணத்தை மாத்திட்டு வெளியில போனாங்க. டைட்டில் கிடையாது, ரன்னரும் இல்ல, செகண்ட் ரன்னரும் இல்ல,
வேணும்னா ஒரு 70, 77, 84 நாள் வேணும்னா தாக்கு பிடிக்கலாம். சரியா? சோ அப்ப அந்த தாக்கு பிடிக்கிற நாட்கள்ல நல்ல பழக்க வழக்கங்களை, பிஹேவியர்ஸ, அந்த தேவையில்லாதது, அந்த திமிரு, கோபம், எல்லாருக்கும் அந்த இது இருக்குல்ல. இப்ப கூட நான் சொன்னேன், கமருடீன் அவர்களை பார்த்துட்டு நம்மளே வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னு. சோ அதே மாதிரி தான் மனிதனோட இது அவ்வளவுதான். எல்லாருக்கும் சில விடயங்கள் இருக்கு, அதை மாத்திக்கணும், அவ்வளவுதான். சோ அப்ப அதை வந்து மாத்திக்கிட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்னா அவங்க எவிக்ட் ஆகல. எவிக்ட் ஆனது யார் அப்படின்னா பிரவீன் காந்தி அவர்கள் தான். சரிங்களா? ஆல்ரெடியே சொன்னது போல அவர் தான் ஆஃபிஷியலி எவிக்ட் ஆயிருக்காரு. மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எத்தனை தடவை இந்த வீக்கெண்ட் எபிசோட பாத்தீங்க அப்படி என்பதை சொல்லுங்க. நன்றி.